வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லாம் வல்ல இறையருளை என் மனம், மொழி, மெய்களால் போற்றி பணிகின்றேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த டாபிக் நான் எடுத்ததிலே ரொம்ப மெனக்கெட்டு கொஞ்சம் ரொம்ப வித்தியாசமா எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக எடுத்த ஒரு டாபிக் தான். ஏன் அப்படின்னா, இப்ப நம்ம நம்ம இங்க வந்து ஒரு 25, 30 பேர் இருக்கோம். இணையத்துல ஒரு 30, 35 பேர் பார்க்குறாங்க. யூடியூப்ல இது பயங்கர அளவுல போயிட்டுருக்கு. நம்மளுடைய ஸ்பீச் எல்லாமே. அப்படிங்கிறப்ப, நம்ம குடுக்குற எந்த ஒரு சிந்தனை உரையும் கண்டிப்பா அது ஆழமா இந்த எதிர்காலத்துக்கு உதவணும் அப்படிங்கிறதுக்காக, அந்த மெனக்கெடலோட நான் இந்த உரைய எடுத்திருக்கேன். ஆனா, இந்த தலைப்ப பார்த்த உடனே சேகர் சாருக்கு ஒரு டவுட் வந்துருச்சு. "சார் சுவாசம் பழகு இதுவரைக்கும் யாரும் எடுக்கல. நீங்க இந்த சிந்தனை உரை குடுக்குற அளவுக்கு இதுல கன்டென்ட் குடுத்துற முடியுமா? அவ்வளவு" அப்படின்னு என்ன கேட்டாரு. நான் இல்ல நீங்க மகரிஷிய விட்டு வெளில போயிருவீங்களா? அப்படிங்கிற ஒரு சின்ன சந்தேகம் இருந்தது. நான் கண்டிப்பா சொல்றேன், அப்படிலாம் போமாட்டேன். அப்படியே இருந்தாலும் அது வந்து மகரிஷியோட கருத்துக்கு வலு சேர்க்கிற மாரி தான் இருக்கும் அப்படிங்கிறத நான் சொன்னேன். முதன் முறையாக நான் ஃபர்ஸ்ட்டு ஸ்பீச் குடுக்கும்போது முத்தையாவோட வீட்ல போயிட்டு பவர் பாயிண்ட்ட நான் போட்டு காமிச்சேன். அதே மாரி இந்த ஸ்பீச்சுக்கும் நான் என்னுடைய உரைய நான் வந்து அவருக்கு அனுப்புனேன். "நீங்க இத பாருங்க முழுசா" அப்படின்னு. கண்டிப்பா நீங்க நம்புவீங்கன்னு நெனைக்கிறேன் சார். பாருங்க. அதே மாரி சாரும் குமரேசன் சாரும் நேத்து கேட்டாரு ஃபோன் பண்ணி. சார் இந்த ஸ்பீச்ல அதே கேள்வி தான் மறுபடியும். நீங்க எத பத்தி பேச போறீங்கன்னு. சுவாசம் பழகு எத பத்தி பேச போறேன். ப சார் நீங்க பார்த்துட்டு சொல்லுவீங்க. ஸோ இந்த ஒரு சின்ன டிஸ்க்ளைமரோட நான் ஆரம்பிக்கிறேன் என்னோட ஸ்பீச்ச. இப்ப டாபிக்கே இல்லாம மூச்சு விடாம பேசுறோம். மூச்ச பத்தி பேசுனா பேச மாட்டோமா? இப்ப மூச்சு அப்படின்னு சொல்லும்போது, அந்த மூச்ச பத்தி எத்தன எத்தன பழமொழிகள் இருக்கு. "மூச்சு விடாம பேசுறாருய்யா" அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நிறுத்தாம பேசுறாரு அப்படின்னு அர்த்தம். மூச்சுக்கு 300 தடவ பொய் சொல்றான் அப்படின்னா, தொடர்ந்து பொய் சொல்றான்னு அர்த்தம். மூச்சு விட கூட நேரம் இல்ல அப்படின்னா, தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு அர்த்தம். மூச்சு காத்து கூட படாம பார்த்துக்கணும் அப்படின்னா, அந்த பொருள ரகசியமா நல்லா பார்த்துக்கணும்னு அர்த்தம். மூச்ச இவ்வளவு நேரம் அடக்கிட்டு இருந்தேன். நீங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு அப்படின்னா, ரொம்ப பொறுமையா இருக்கேன்னு அர்த்தம். என் இறுதி மூச்சு வரை பாடுபடுவேன் அப்படின்னா, நான் ஆயுள் உள்ளவரை பாடுபடுவேன்னு அர்த்தம். ஒரு மூச்சுங்கிறது எந்த அளவுக்கு நம்மளோட கலந்து இருக்கு அப்படிங்கிறதுக்கு இந்த பழமொழிலாம் நமக்கு தெரியுது. ஒரு ஆர்க்கிடெக்ட் கான்செப்ட் நான் முதல்ல படிச்சு முடிச்சுட்டு சென்னையில வேலைக்கு சேர்ந்தப்ப, ஒரு ஆர்க்கிடெக்ட்ட வேலை செஞ்சேன். அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து இந்த ஓவியத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் குடுப்பாங்க. என்ன வரையறாங்களோ அப்படியே அந்த பில்டிங்ல இருக்கணும். அப்ப பார்க்கும்போது 4வது மாடியில ஒரு ஜன்னலுக்கு கீழ ஒரு காடி எடுத்திருப்போம். காடின்னா குரு. இந்த வெர்டிகலா வெறும் 4 இன்ச் தான். அது மேல பார்த்தா தெரியவே தெரியாது. அத நான் மிஸ் பண்ணியிருக்கேன். அத பார்த்துட்டு ரொம்ப கோவப்பட்டாரு. "ஏன் நீ அத விட்ட? டிராயிங்ல இருக்குல்ல" அப்படின்னு. "சார் அது இத்துணியூண்டு தானே, அத யார் பார்க்க போறா? இங்க இருந்து பார்த்தா 4வது மாடில பார்த்தா தானே தெரியும்." அப்படி இல்ல. கட்டிடக்கலை அப்படிங்கிறது சின்ன சின்ன விஷயங்கள நீ கவனிச்சா தான் வெளியில இருந்து பார்க்கும்போது அது பிரம்மாண்டமா இருக்கும். நீங்க கோயில்லயும் பார்த்தீங்கன்னா, அவ்வளவு குலவு வேலைகள் எல்லாமே சின்ன சின்ன வேலைகள்லாம் செஞ்சிருப்பாங்க. அது ஏன் அந்த பிரம்மாண்டமா இருக்கு அப்படின்னா, இந்த சின்ன சின்ன விஷயங்கள்ல நம்ம கவனம் செலுத்துறது மாத்திரம் தான். அதே மாரி இந்த மூச்சு காத்து நம்ம மூச்சு விடுறோம். இதுல என்ன இருந்துற போது? இது வந்து ஒரு சாதாரண விஷயம் தானே அப்படின்னு நம்ம நெனைப்போம் பொதுவா. ஆனா, இப்ப அத பத்தி தான் நம்ம வந்து கொஞ்சம் டீட்டெயில்டா அறிவியல் பூர்வமா பார்க்க போறோம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்காக நான் எடுத்துக்கிட்டது எல்லாத்தையுமே ஆராய்ச்சி பண்ணேன். வாழ்க்கை மலர்கள், மாக்கோளம், அத் அது போக வந்து கத்தார் நேஷனல் லைப்ரரியில பிரீத்திங் ஆஃப் யோகா வெஸ்டர்ன்ல எப்படி பார்க்குறாங்க? திபெத்தியன் யோகா பிரீத்த பத்தி என்ன சொல்றாங்க? அது போக குண்டலினி யோகாவ இன்னொரு கான்செப்ட்ல ஒரு என்ன சொல்றாங்க? இப்படி பல விதமா ஆராய்ச்சி பண்ணி, பல விதமா எடுத்து அதோட எசன்ஸ தான் நம்ம குடுக்க போறேன். கண்டிப்பா இது பயனுள்ளதா இருக்கும்னு நெனைக்கிறேன். நமக்கு தான் தெரியும் பஞ்சபூதங்கள். இந்த 5 எலமென்ட்ஸ் அப்படிங்கிறத நம்ம அடிக்கடி நம்ம படிச்சுட்டே இருக்கிறோம். வெளி, அப்புறம் வளி, காற்று, அழுத்த காற்றுங்கிறது தீ, அதுக்கப்புறம் நீர், நிலம். இப்படி தான் உருவாகியிருக்கு. இதுல இந்த காற்று தான் நம்ம உணர முடியுது. ஆக்சுவலி வளி வந்து நம்ம இமேஜினேஷன்ல தான் நம்ம பண்றோம். ஆனா காற்ற நம்மால உணர முடியுது. அதுக்கப்புறம் அதுவே வந்து அழுத்த காற்றா மாறும் பொழுது, இந்த டயர்ல நம்ம சின்ன பிள்ளையில பம்ப் அடிக்கும்போது தெரியும். அந்த இடத்துல சூடாகும். அந்த டயர் அழுத்த காற்றா மாறும்போது நெருப்பு சூடாயிடும். நெருப்பு வருது. அதே நெருப்புல வந்து நமக்கு வண்டியில தெரியும். இப்பல்லாம் சில இடங்கள்ல வண்டியில கீழ தண்ணி ஒழுகும் பாருங்க. அது வினைபுரிஞ்சு அது நீரா வடியுது. அந்த நீர் வந்து திடமாகி ஐஸ் கட்டியா மாறி நாளடைவுல ரொம்ப கட்டியாகி மாறுறது தான் வந்து நிலமா மாறுது.
இப்படி பஞ்சபூதங்களுடைய கலவை தான் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும், அதே மாதிரி மனிதனும். இந்த மனிதனுடைய அனைத்து இதை ஒன்னென்னை பார்த்தோம் அப்படின்னா இந்த பஞ்சபூதங்களோட கலவையா நம்ம இருக்கிறோம். இதை தொல்காப்பியத்துல நிலந்தி நீர்வழி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் அப்படின்னு சொல்றாரு. 3000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதுல இந்த 5ல தான் உருவாயிருக்கு அப்படின்னு. அதே மாதிரி குறள் திருக்குறள்லையும் வந்து வஞ்ச மனத்தான் படிற்றொழுகம் பூதங்கள் 5ம் அகத்தான் நகும் அப்படிங்கிற ஒரு குறள்ல இந்த பஞ்சபூதங்களை பத்தியும் சொல்லப்பட்டிருக்கு. அதோட தன்மாத்திரைகள்னு சொல்ற நம்ம அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம், இந்த ஒன்னொன்னுக்கு ஒரு குணம் இருக்குங்கிறதையும் வள்ளுவர் சொல்லியிருக்காரு. சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்று 5ன் வகை தெரிவான் கட்டே உலகு. இந்த 5 விஷயத்தையும் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டான்னா அவன் இந்த உலகையே வசப்படுத்த முடியும் அப்படிங்கிறத நம்ம இந்த குறள்கள் மூலமா பார்க்குறோம். அதுல முக்கியமா காற்றை பத்தி மாத்திரம் நான் திரும்ப திரும்ப பார்ப்போம். 3 ஓட்டங்கள் நம்ம உடம்புல ஓடிட்டு இருக்கு. காற்றோட்டம், வெப்ப ஓட்டம், ரத்த ஓட்டம். ஆனா இந்த ஒவ்வொரு ஓட்டங்களுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா இந்த ரத்த ஓட்டத்துக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஏர் இல்லை அப்படின்னா நடக்காது. வாட்டர், ஹீட் பிளஸ் ஏர், இந்த 3 சேர்ந்து தான் வந்து ரத்த ஓட்டமா வருது. அப்ப காற்றுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இடம் உண்டு. வள்ளுவர் வந்து மருந்துங்கிற அதிகாரத்துல மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழி முதலா எண்ணிய 3, அதாவது வாதம், பித்தம், ஸ்லேத்மம், இந்த 3 விஷயம் வந்து உடம்புல எவ்வளவு பேலன்ஸா இருக்கோ அதை பொறுத்து தான் நமக்கு நோய் வர்றது, நோய் வராமல் இருக்கிறது. அப்போ அதை நம்ம சரி பண்ணிக்கணும். ஒவ்வொரு உடம்புக்கும் வந்து காற்று உடம்பு, பித்த உடம்பு, ஸ்லேத்ம நீர் உடம்பு அப்படின்னு சொல்றோம். இதுல காற்றுக்கு ரொம்ப முக்கியம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா காற்று தான் மெயின் அப்படிங்கிறது. அதே மாதிரி சீவகாந்த பெருக்கம் நமக்கு எங்க இருந்து கிடைக்குது அப்படிங்கிறது வகுப்புல சொல்லியிருப்பாங்க. அதாவது நம்மளுடைய சீவகாந்தமும் வான்காந்தமும் இணைந்தே செயல்படுகிறது. நமக்கு வந்து எப்படி எப்படிலாம் வான்காந்தம் கிடைக்குது அப்படின்னா உணவுல இருந்து கிடைக்குது, பூமியின் மையப்பகுதியிலிருந்து வர்ற ஆற்றல் இருந்து, அந்த கதிர்வீச்சுல இருந்து வர்ற இதுல இருந்து கிடைக்குது, அது போக காத்துல இருந்து கிடைக்குது. நம்ம படிச்சிருக்கோம். அப்ப காத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் அப்படிங்கிறது இது மூலமா நம்ம மறுபடியும் பார்க்குறோம். 2வது காத்தோட வகைகள் அப்படின்னா மொத்தம் 10 வாயுக்கள் இருக்கு, தச வாயுக்கள் அப்படின்னு. இது நம்ம இப்போ எல்லாமே பாடப்புத்தகத்தில் இருக்கிறதா. பிராணன், அபானன், வியானன், உதானன், சமானன், நாகன், கூர்மன், கிரிகரன், தேவதத்தன், தனஞ்சயன், இப்படி 5 வகையான 10 வகையான வாயுக்கள் இருக்கு. இதுல மிக முக்கியமான வாயு அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா தச வாயுக்கள்ல இந்த பிராணன், அதாவது நம்ம இந்த இடுப்புக்கு மேல உள்ளது, முகம், இதயம், அப்புறம் மூக்கு, தலை, இந்த பார்ட், இந்த பார்ட்ல இதயத்தை இயக்குறதுக்கு இந்த காத்து தான் உதவுதான் பிராணன் அப்படிங்கிறது. அபானன் அப்படிங்கிறது நம்ம இடுப்புக்கு கீழே உள்ளது, கழிவுகளை தள்ளுவது, பிரசவ காலத்தில் குழந்தையை வெளியேற்றுவது, இந்த மாதிரி வேலைகளை இந்த அபானன்கிற காத்து செய்யுது. வியானன் அப்படின்னா, வியானன்னா அந்த வார்த்தையை வியாபித்திருத்தல் அப்படின்னு சொல்றோம்ல, அப்போ உடல் முழுவதும் பரவி இருக்கு. இந்த ரத்த மண்டலத்தை சீராக்குவது, நரம்பு மண்டலத்தை இயக்குவது, தசைகளின் அசைவுக்கு உதவுவது அப்படின்னு ஒட்டுமொத்தமா வியானங்கிற காத்து வியாபிச்சிருக்கு. உதானன் அப்படிங்கிறது ஒரு பாடகருக்கு நல்ல பாட பேச இந்த காத்து நல்லா இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா இருக்கும் அந்த நாதம். சமானன் அப்படிங்கிறது ஜீரணம் செய்த உணவின் சக்திகளை பிரித்து உடல் முழுவதும் அனுப்புவது. அப்ப இந்த 5 காத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஜஸ்ட் இதெல்லாம் மனப்பாடம் பண்ண வேணாம். நாகன் அப்படின்னா ஏப்பம், தும்மல், அப்பப்போது வெளிப்படுற ஒரு வாயுக்கு பேரு. கூர்மன்னா அந்த கண் சிமிட்டுது இல்லையா, அதுக்கு பேரு அந்த வாயு. கிரிகரன் அப்படின்னா நமக்கு பசி, தாகம், உமிழ்நீர் சுரக்கிறது, இதெல்லாம் அந்த காத்து தான் காரணம். தேவதத்தன் அப்படின்னா கொட்டாய் விடுறப்ப நம்ம காத்து பத்தலைன்னா ஆன்னு அந்த காத்தை எக்ஸ்ட்ரா எடுக்கிறோம்ல, அது தேவதத்தன். இன்னொரு ஆச்சரியமான விஷயம், தனஞ்சயன் அப்படிங்கிற காத்து வந்து உயிர் போனதுக்கு அப்புறம் நம்ம உடலை வந்து அப்படியே வீங்க வச்சு அழுக வச்சு உருக்குறது அந்த காத்து. இது உயிர் உள்ள வரைக்கும் 9 காத்து, இறந்ததுக்கு அப்புறம் 10வது காத்து தனஞ்சயன்கிற காத்து. அப்ப உடம்புல இப்படி ஒரு 10 வாயுக்கள் வந்து செயல்படுது. மூச்சு காத்த பயிற்சியோட முக்கியத்துவத்தை ஒவ்வொருத்தரும் எப்படி சொல்றாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். காலனை காலால் உதைப்பேன் அப்படின்னு பாரதியார் பாடுறாரு. காலன்னா தெரியும் உங்களுக்கு, யமன். காலனை காலால் உதைப்பேன், காலை பிடித்தெழுந்து நின்ற கணத்தே. கால்னா காற்று அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்கு. காலை பிடித்தெழுந்து நின்ற கணத்தே இந்த கணம் விதியினை நான் வென்று விட்டேன், காலனை காலால் உதைப்போம், இந்த காசினி மீதில் அறம் தலைப்போம் அப்படிங்கிறார். ஸோ திருமூலர் என்ன சொல்றாரு, ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளர் இல்லை, காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு கூற்றை உதைக்கும் குறியதுவாமே. மறுபடியும் அதே தான், கூற்றைன்னா கூற்றன், யமனை கூட நம்ம உதைச்சிடலாம். இந்த கணக்கு தெரிஞ்சுன்னா, இந்த பிரீத்திங் பத்தி என்னங்கிறது தெரிஞ்சுன்னா நம்ம உள்ள போவோம். அடுத்து சிவவாக்கியர் வந்து இதே மாதிரி பாடுறாரு.
உருத்தரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை கருத்தினால் இருத்தியே கபாலம் ஏற்ற வல்லிரேல் விருத்தரும் பாலராவர் மேனியும் சிவந்திடும் அருள் தரித்த நாதர் பாதம் அம்மை பாதம் உண்மையே. அதாவது மூலாதாரத்தில் இருக்கிற அந்த சக்தியை வந்து நம்ம மேலே ஏற்றி தலை உச்சியில இந்த இடத்துல வச்சு கருத்தினால் உற்று நோக்குனா நம்ம மேனி இதுக்காக நம்ம காயகல்பம். அந்த காயகல்பத்திலேயே நம்ம என்ன செய்யறோம்? அப்போ மேனியும் சிவந்திடும், எல்லாரும் இளமை தோற்றத்தோட நம்ம இருக்க முடியும். நமக்கு தெரியும் மனவளக்கலையில் உள்ளவங்க பெரும்பாலும் நம்மளோட வயசை கணிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். யாரா இருந்தாலும் கண்டிப்பா ஒரு 5 வயசு 10 வயசு கம்மியா தான் கணிப்பாங்க. அதே மாதிரி நம்ம வைரமுத்து ஒரு கவிதை சொல்றாரு, நுரையீரல் நிறைய மூச்சு விடு உன் ஆயுள் கூடும், மனம் நிறைய அமைதிகொள் உன் அழகு கூடும், வேகமாக ஓடி ஓடி வாழ்க்கையை தொலைக்காதே, ஆழமாக மூச்சு இழுத்து நிமிர்ந்து பார் உலகை, சுவாசம் என்பது வெறுமனை காற்றல்ல, அதுவே பிரபஞ்சத்தின் உனக்கான முதல் பரிசு, சுவாசம் என்பது வெறுமனே காற்று வந்து போவதல்ல, இயற்கை நம்மிடம் கொடுத்து சென்ற ஒரு சிறு கடன், அந்த கடனை திருப்பி செலுத்தும் ஒரே வழி மரம் வளர்ப்பதே அப்படின்னு ஒரு வைரமுத்தோட இது இருக்கு. நம்ம மகரிஷி வந்து ஒரு பாடல், மூச்சு பயிற்சியினால் உடல் நலம் காக்கலாம் முறையாய் செய்தால், முழுதுணர்ந்த குறுமூலம் இக்கலையை கற்று அளவாய் பயில வேண்டும். அந்த அளவும் சொல்றாரு, அளவு மீறக்கூடாது. பேச்சு பிழையில்லா மந்திரங்கள் உண்டவற்றை பிழையாய் சொன்னால் பெற விரும்பும் பயன் கிட்டாது, சிக்கல் பல வாழ்வில் எழும் பிழை செய்யாதீர், பாய்ச்சுவதும் நிறுத்துவதும் உயிர்காற்றை பின் வெளிவிடலும் எளிது அல்ல, பல கோடி உடல் செல்கள் உயிர் காந்தம் மன இயல்புக்கு எதிர்மாறான நீச்சல் அறிவின்மையாம், கற்பனை பேராசையாம், நினைவாய் கூர்ந்து நீங்கள் வேண்டுவதென்ன நேர்முறை கண்டு அதனை பழகுவீர். மூச்சு பயிற்சியோட முக்கியத்துவத்தை சொல்ற பாடம். இப்ப இந்த பிரீத்திங் கியூர் ஃபார் யோகா அப்படிங்கிறதுல ஒரு விஷயம் சொல்றாங்க, அதை நம்ம கொஞ்சம் செஞ்சே பார்த்துடலாம். போல்ட், அதாவது பாடி ஆக்சிஜன் லெவல் டெஸ்ட். ஆக்சுவலி நான் வந்து ரஸ்லஃபானில் ஒரு வேலைக்கு ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா போகும்போது என்னுடைய உடல் டோட்டல் பாடி செக்அப் பண்ண சொன்னாங்க. அதாவது கண், இதயம், சுகரு, ப்ரெஷர் எல்லாத்தையும் பண்ண சொன்னாங்க. அதில் ரொம்ப ஆச்சரியமான விஷயம், மூச்சு பயிற்சியில் மாத்திரம் எல்லாமே வந்து வேற லெவலில் இருந்துச்சு என்னுடைய ரிப்போர்ட்டு. மற்றது கூட கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தது, ஆனால் அந்த மூச்சு பயிற்சியில் ரொம்ப அற்புதமாக இருந்தது. அது இப்போ நம்ம எப்படி இருக்கோங்கிறத ஒரு சின்ன ஒரு சோதனை, இது ரொம்ப 1 நிமிஷம் தான் எடுக்கும். அதாவது நீங்கள் மூச்சை வந்து இழுத்து அப்படி வெளியில் விடுங்க. வெளியில் விட்டதுக்கப்புறம் ஜஸ்ட் வாட்சை பார்த்துங்க எவ்வளோ நேரம் உங்களால் ஹோல்டு பண்ண முடியுது அப்படிங்கிறத. அதாவது விட்டுட்டீங்க, 1 2 3 4 இப்படி நீ கவுண்ட் பண்ணாலும் சரி, இல்லை வாட்சை பார்த்து சொன்னாலும் சரி, ஒரு தடவை எல்லாம் பண்ணலாமா? வெளியில் விட்டதுக்கப்புறம் மூச்சை இழுத்து வெளியில் விட்டுறோம். ஸ்டார்ட். எல்லாம் முடிச்சாச்சுல? முடிச்சாச்சா? சரி. இதுல 10 செகண்ட்ஸ் வரைக்கும் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்றவங்க யாரு? 10 செகண்ட்ஸ் வரைக்கும், 15 செகண்ட் வரைக்கும், 20 செகண்ட் வரைக்கும், 25, 25க்கு மேல. சூப்பர். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, 25க்கு மேலனா ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருக்குன்னு அர்த்தம், 25னா ஸ்ட்ராங் அப்படின்னு அர்த்தம், 20 வரைக்கும்னா மாடரேட்டா இருக்கிறோன்னு அர்த்தம், 15னா லைட்டா இருக்கும்னு அர்த்தம், 10னா கொஞ்சம் ஜென்டிலா இருக்கும் அப்படிங்கிறது அர்த்தம். அப்ப நம்ம எந்த ஸ்டேஜ்ல இருக்கோங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்ப நம்மளுடைய நுரையீரலை எந்த அளவுக்கு பெருசாக்கலாம் அப்படின்னா, இப்ப பலூன் பார்த்துருக்கோம் நம்ம. அந்த பலூன்ல வந்து ஒரு 2 பலூன் 3 பலூன் எடுத்து வச்சுட்டு ஒரு தடவை ஃபுல்லா ஊதிட்டு திருப்பி விடுறோம். விட்டதுக்கு அப்புறம் நீங்க பாருங்க, அந்த பழைய ஷேப் மாதிரி இருக்குமா, இல்ல கொஞ்சம் பெருசா இருக்குமா? கொஞ்சம் பெருசா இருக்கும். அதே மாதிரி தான் இந்த நுரையீரலை நம்ம செய்யற பயிற்சியினால அது வந்து அதோட கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம இதுல புரிஞ்சுக்கிறோம். இதுல மூக்குல மூச்சு விடுறது நல்லதா, வாயில மூச்சு விடுறது நல்லதா? ஏன் நல்லது அப்படின்னா, நீங்க வாயில மூச்சு விடும்போது என்ன நடக்குது, மூக்குல மூச்சு விடும்போது என்ன நடக்குது அப்படின்னா, வாயில மூச்சு விடும்போது இந்த நுரையீரலோட மேல் பகுதி வரைக்கும் வந்துட்டு போயிடுதான்.
ஆனால் மூக்கில் மூச்சு விடும்போது அது டீப்பாக உள்ளே இறங்கி அடிப்பகுதி வரைக்கும் போகுது. இது இது ஒரு ஒன்று. ரெண்டாவது, வாயில் மூச்சு விடும்போது நம்மளுடைய எச்சி இருக்கு இல்லையா, சலைவா, அது வந்து காஞ்சிருது. காயிறனால நமக்கு உடல் செரிமான பிரச்சனை வரும். நம்ம எப்பயுமே சாப்பிடும்போது இந்த சலைவாவும் சேர்ந்து நம்ம சாப்பிட்றதுக்காக தான் பொறுமையாக சாப்பிடணும்னு சொல்கிறாங்க. சாப்பிடும்போது பேசாத, வாயை மூடிட்டு சாப்பிடு அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம், வாயை மூடிட்டு சாப்பிட முடியாது, சாப்பாடை போட்டுட்டு வாயை முடிக்கணும். அது கொஞ்சம் நல்லா கிரைண்டிங் பண்ணிட்டு அந்த சலைவாவோட சேர்ந்து உள்ளே போகணும். தண்ணி அதே மாதிரி குடிக்கும் போது நம்ம பெரும்பாலும் நம்ம அண்ணாக்க குடிக்கிறோம், தப்பு கிடையாது, ஏன்னா அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில். ஆனால் அப்படியே குடித்தாலும் அந்த தண்ணியை வந்து சலைவாவோட கலந்து உள்ள செலுத்தணும் அப்படிங்கிறாங்க. அப்போ சலைவா வந்து மிக்ஸ் ஆகிறதுக்கு இது தடுக்குது நீங்கள் வாயில் மூச்சு விடும்போது. அதே மாதிரி இந்த மூக்கு வந்து ஒரு ஃபில்டராக செயல்படுது. உள்ளே இருக்கிற முடி அந்த கசடுகள்லாம் வரும்போது அதை ஃபில்டர் பண்ணுது. இன்னொரு முக்கியமான விஷயம் பண்ணுது, தெர்மோஸ்டேட்டாக செயல்படுது. நம்ம டெம்பரேச்சர் எப்படி இது மாற்றுதோ அதே மாதிரி மூக்கு வந்து அதே டெம்பரேச்சரை உள்ளே விடாது. அது கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி ஒரு வெளியில் இருக்கிற டெம்பரேச்சர்லேருந்து ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சரை கொஞ்சம் லைட்டாக மாற்றி தான் உள்ளே விடுது. ஸோ இப்போ இவ்வளவு விஷயங்கள் மூக்கு பண்ணுது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், பல நேரங்களில் வாயில் மூச்சு விடுவோம், அது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது அப்படின்னு. ஆனால் அப்படி விடக்கூடாது அப்படிங்கிறக்காக அந்த மூக்குக்கும் வாய்க்கும். ஆனால் இயற்கையாகவே சில சமயங்களில் காற்று பத்தலை, சில நேரங்களில் நமக்கு உடம்புல அது எடுத்துக்கும். அது வாய் ஓப்பன் ஆகி அதுவே எடுத்துக்கும். அது தப்பு கிடையாது, கொட்டாய் விடுறது அந்த மாதிரிலாம். ஸோ அது தப்பு கிடையாது. ஆனால் நம்ம வந்து ஒருவேளை இதே ப்ராக்டிஸ் நம்ம பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா, நம்ம குழந்தைங்க பண்ணுறாங்கன்னா நம்ம அதில் கவனமாக இருந்து அதை நம்ம சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். ரெண்டாவது, இந்த ரெஸ்பிரேஷன் சிஸ்டம், அதாவது இந்த உடம்புக்குள்ள உள்ள நுரையீரல் மண்டலத்தை பற்றி, சுவாச மண்டலம், அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். எக்ஸ்டர்னல் அப்படிங்கிறது இந்த மூக்கு, வாய், இந்த இதில் மூலம் உள்ளது. இன்டர்னல்ங்கிறது லங்ஸு. அது போக உள்ளுக்குள்ளே செல்லுலார் ரெஸ்பிரேஷன், செல்லுக்குள்ளே போகிறது. அதுக்கப்புறம் மைட்டோகாண்ட்ரியல் ரெஸ்பிரேஷன். இந்த 4 விதமாக இதை பிரிக்கிறாங்க. இதில் எது நம்மளுடைய 100% கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னா இந்த இது மாத்திரம் தான், எக்ஸ்டர்னல் மாத்திரம் தான். இன்டர்னல் வந்து 50% தான் கண்ட்ரோலில் இருக்கான். சரிங்களா? சம் கண்ட்ரோல், அதுவுமே ஃபுல்லாலாம் பண்ண முடியாது. இந்த செல்லுலார் இருக்குல்ல, இந்த காற்றை உள்ளே இழுக்கிறோம், நுரையீரலிருந்து மறுபடியும் செல்லுக்குள்ளே உள்ளே செலுத்துறது டைரக்ட் கண்ட்ரோல் கிடையாது. அதுவும் நமக்கு நம்ம கண்ட்ரோலில் டைரக்ட் கண்ட்ரோல் கிடையாது. ஆனால் நம்ம பயிற்சி மூலமாக இதை புஷ் பண்ண முடியும். மைட்டோகாண்ட்ரியல், அதுக்குள்ளே போயிட்டு அது கார்பன் டை ஆக்சைடு வெளியில் வர்றது, உள்ளுக்குள்ளே நடக்கிற அந்த ஃபேக்ட்ரி, அதுவும் நம்மளுடைய கண்ட்ரோலில் கிடையாது. ஆனால் நம்ம பயிற்சி மூலம் எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இப்போ உங்களுக்குலாம் நம்ம இந்த கத்தார் எனர்ஜி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்குலாம் தெரியும், போனோடனே அந்த இதெல்லாம் பாடம் நடத்துவாங்க. மறுபடியும் இந்த நம்ம பள்ளிக்கூடத்தில் படித்ததெல்லாம் கெமிஸ்ட்ரி. நம்ம காற்று உள்ளே இழுக்கிறோம், எவ்வளவு ஆக்சிஜன் அந்த காற்றுல இருக்குது, எவ்வளோ நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு. 20.95%, 20.95% ஆக்சிஜன் எடுக்கிறோம். நைட்ரஜன் வந்து 78.05 எடுக்கிறோம். கார்பன் டை ஆக்சைடு 0.04% தான் எடுக்கிறோம். ஆர்கன் மற்றதெல்லாம் வந்து 0.96. எவ்வளவு வெளியில் விடுறோம்? இந்த 20.95 ஆக்சிஜன் எடுக்கிறோம்ல, 16% மறுபடியும் வெளியில் வருது ஆக்சிஜன். 16%, எல்லாமே கார்பன் டை ஆக்சைடாக வர்றதில்லை, 16% தான் வெளில வருது. அந்த 5% எங்கே போகுது அப்படின்னா, லங்ஸ் அப்சர்வ் அண்ட் டிரான்ஸ்ஃபர் டு பிளட், ரத்தத்துக்கு போகுது. அந்த லங்ஸ்ல இருந்து எடுத்து ரத்தத்துக்கு போகுது. அந்த நைட்ரஜன் உள்ள போறது அப்படியே வெளில வந்துருது. 78.05ங்கிறது 78.05 வெளியில வருது. கார்பன் டை ஆக்சைடு 0.04%ல இருந்து 4 to 5% இன்க்ரீஸ் ஆகுது, அது வெளில வருது. ஆக்சுவலி கார்பன் டை ஆக்சைடு கெட்ட வாயு கிடையாது, அதுவும் நம்ம உடம்புக்கு தேவையான வாயு தான். மற்றதெல்லாம் அப்படியே சேம், அதாவது நைட்ரஜன் மற்ற வாயுக்கள் எல்லாம் சேம். இந்த ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு மாத்திரம் தான் கொஞ்சம் வேரியேஷன், அந்த 5% இங்கே போயிட்டு அங்கே போகுது, அவ்வளோதான். ஸோ அப்போ ப்ரீத்திங் எக்ஸசைஸோட பெனிஃபிட் என்ன அப்படின்னா, நம்மளுடைய உடம்பை வந்து கூல் பண்ணுது, மைண்டை காமாக வச்சிருக்க உதவுது, நம்மளுடைய என்னேபிள் ஃப்ளோட்டிங் இந்த வாட்டர், நம்மளுடைய வாட்டர் லெவலை வந்து இது மெயின்டைன் பண்ணுது. ஆக்டிவேட் ஈச் சைட் ஆஃப் த பாடி செப்பரேட்லி, லெஃப்ட் அண்ட் ரைட்டை வந்து கரெக்டாக இது பண்ணுது. பிரெயினுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து அந்த புக்கில் உள்ளது. மகரிஷியோட ஸ்பீச் நான் இதை பற்றி ஃபுல்லாக கேட்கும்போது, நம்ம 12 இன்ச்சு 12 இன்ச்சு கியூப்ல நம்ம வந்து காற்றை உள்ளே இழுக்கிறோமா, வெளியில் வருது 16 இன்ச்சு கன அடியில் வெளியில் விடுறோமா. அப்போ இன்னொன்று என்ன சொல்கிறாப்புல அப்படின்னா, ஒரு மனிதன் அவன் எவ்வளோ ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை மூச்சு விடுறான், 15லேருந்து ஒரு 17, 18, ஒரு 17 அப்படிங்கிற மாதிரி மூச்சு விடுறானாமா. நாய் எவ்வளோ மூச்சு விடு தெரியுமா ஒரு நிமிஷத்துக்கு? 30. அதோட அது யார் அதிகமாக மூச்சு விடுறாங்களோ அதோட ஆயுள் காலம் குறைவு. யார் ரொம்ப லாங்காக ஒரு நிமிஷத்துக்கு 4 மூச்சு 3 மூச்சுன்னு விடுறது ஆமை. அதனால தான் அதோட ஆயுட்காலம் 300 ஆண்டுகள்.
அப்ப மூச்சோட நீளத்தை, அதான் சொல்றாங்கல்ல, நம்மளுடைய நாடியில வந்து நம்ம மூச்சு நமக்குன்னு கொடுக்கப்பட்டது ஒரு நாளைக்கு 21,600 மூச்சு. அது வந்து பேங்க் மாதிரி. அதுல நம்ம எவ்வளவு யூஸ் பண்றோங்கிறது தான். ஜாஸ்தி யூஸ் பண்ணோம்னா சீக்கிரம் காலி ஆயிடும். ஸோ அப்போ நம்மளுடைய அந்த மூச்சை வந்து கொஞ்சம் அந்த நீளத்தை இழுக்க பார்க்கறதுக்கு இந்த பயிற்சி உதவுது. நம்மளுடைய மூச்சு பயிற்சி உதவுது. அப்போ அதே மாதிரி எப்பயுமே உட்காரும் போது சில பேர் இப்படி உட்காருறது அப்படிலாம் நம்ம உட்காரோம். ஆனால் மேக்சிமம் இப்படியே உட்கார பழகுனா என்ன நல்லது அப்படின்னா, அந்த நுரையீரல்களில் பேலன்ஸ்டாக மூச்சை இழுக்கும். இல்லைன்னா ஒரு பக்கம் கூடி ஒரு பக்கம் குறையுன்னு நான் சொல்ல, மகரிஷியோட ஸ்பீச். சமமாக உட்கார வேண்டும். அது பிராணாயாமம் அப்படின்னா என்னன்னா, உயிர் சக்தி மேல் ஆளுமை செலுத்துதல். 5 வாயுவையும் சரியாக கவனித்தால் நோய் வராது. இதெல்லாம் மகரிஷி சொல்றாரு. 2வது யோகாவோட டிசைன் பதஞ்சலி முனிவர் வந்து நமக்கு தெரியும் 8 அங்கங்கள். யோகாவோட அங்கங்கள் எது? 8 அங்கங்கள். யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யேகாரா, தாரணா, தியானம், சமாதி. இப்போ இதுக்கு வந்து தமிழ்ல விளக்கங்கள் இருக்கு. பட் இருந்தாலும் நான் சில சமயம் ஆங்கிலத்தில் சொல்றது கொஞ்சம் இப்பெல்லாம் அப்படி ஆயிப்போச்சு. புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். யமா அப்படின்னா ஒரு மனிதன் வந்து செல்ஃப் கண்ட்ரோலா இருக்கணும்னு முடிவு எடுத்துட்டா அது யமம். சரிங்களா? செல்ஃப் கண்ட்ரோலா இருக்கணும்னு முடிவு எடுத்துட்டா, அடுத்து அதை வந்து உள்ள கொண்டு வந்து செல்ஃப் டிசிப்ளின், சுய ஒழுக்கத்தை கடைபிடிக்க ஆரம்பிச்சிட்டான்னா அது நியமம் அப்படிங்கிறாங்க. ஆசனா அப்படின்னா என்னன்னா, கண்ட்ரோல் ஆஃப் த பாடி த்ரூ போசஸ். நம்ம போசஸ், இந்த போசஸ் மூலமா நம்ம பாடியை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுங்கிறது தான் ஆசனாஸ். பிராணாயாமானா கண்ட்ரோல் ஆஃப் த பிரீத்திங் த்ரூ பிரீத்திங் எக்ஸசைஸ். அடுத்து பிரத்யேகாரனா என்னன்னா, கண்ட்ரோல் ஆஃப் த சென்சஸ், இந்த 5 புலன்களையும் கட்டுப்படுத்துவது. தாரணா அப்படின்னா கான்சன்ட்ரேஷன். ஒரு ஏதோ ஒரு பொருள் மேல கான்சென்ட்ரேட் பண்றோம். புத்தகம் படிக்கிறது, இல்லை மியூசிக் கேட்கறது, எல்லாமே தாரணாங்கிற மாதிரி தான். ஆக்சுவலி இது எல்லாமே நம்ம செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். கரெக்டா? தியானாங்கிறது மெடிடேஷன். இது வந்து தாட்லெஸ் தாட்டுக்கு போறது, எண்ணமற்ற எண்ணம். எனக்கு ஆரம்பத்தில் எனக்கு இங்கே வந்தோடனே, ஏன்னா பொதுவாகவே ஃப்ரெஷ்ஷாக வர்றவங்க டிரைவிங் ஸ்கூல் போகிறாங்கல்ல, யார் ஊரில் வண்டியே ஓட்டலையே அவன் உடனே எடுத்துருவான் முதல் அட்டம்ப்ட்லேயே. ஊரில் இந்த வண்டி ஓட்டுறாள் தான் ஃபெயிலாகி எடுக்கிறது. ஏன்னா நம்ம வந்து ரொம்ப ஓப்பனாக ஃப்ரீயாக வந்தோம்னா டக்குன்னு பிடிச்சிக்குவோம். நிறைய அங்கங்கே பிடிச்சிட்டு வந்தோம்னா இதை ஏற்றுக்கிறதுக்கு நமக்கு அவ்வளோ சீக்கிரம் முடியாது. கேள்வி ஓடிட்டே இருக்கும். இது எப்படி, இது ஏன், சந்தேகம் வரணும். வந்து நம்ம தெளிவடைஞ்சு வெளியில் வந்தால் மாத்திரம்தான் நம்ம அந்த கான்செப்டை ஏற்றுக்க முடியும். எடுத்தோடனே வெளில போட்டு வா அவனுடைய தத்துவத்தெல்லாம் எப்படி முடியும்? நம்ம தான் ஆல்ரெடி வச்சிருக்கோமே. ஸோ அப்போ இது கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு லேட் ஆகுது. இந்த தாட்லெஸ் தாட் எப்படா இது ஏன் எங்கே வருது அப்படின்னா, இன்னைக்கு நம்ம செஞ்ச தவத்தில் வருது. நேராக போய் சுத்த வெளியில் கனெக்ட் ஆகும்போது தான் அந்த தாட்லெஸ் தாட்டுக்கு நம்ம போக முடியுது. அது வரைக்கும் நம்ம ஆகனை துரியம்னு ஏதோ ஒரு இடத்த நம்ம வந்து இது பண்ணுறோம். அதே மாதிரி துரியாதி தவத்திலையும் இதை நம்ம உணர முடியும். ஸோ இதை புரிஞ்சுக்க கொஞ்சம் லேட்டாக கொஞ்சம் பொறுமை வேணும். அடுத்து தியானங்கிறது மெடிடேஷன் பார்த்துட்டோம். சமாதி அப்படிங்கிறது அதுக்குள்ள கரைதல், இம்மர்ஷன் ஆர் என்லைட்மெண்ட். சரிங்களா? ஸோ அப்போ இந்த 8 அங்கங்களை இன்னொரு டைமென்ஷனில் நம்ம கொஞ்சம் வேற மாதிரி நம்ம புரிகிற மாதிரி நம்ம பார்த்துருக்கோம். சரி, பிராணாயாமத்தில் வந்து 5 பூதங்களில் வந்து காற்று வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா காற்றுக்கு அப்புறம் தான் மற்ற பூதங்கள் எல்லாமே வருது. மூச்சின் வழியாகவே மற்ற பூதங்களும் இயங்குகிறது. உணவு நீரின்றி பல நாட்கள் வாழலாம். ஆனால் மூச்சு பிடிச்சிட்டு எத்தனை நிமிஷம் நம்மளால வாழ முடியும்? உணவு நீர் இல்லாமல் ஒரு 15 நாள் 30 நாள் கூட வாழ முடியும். ஆனால் மூச்சை பிடிச்சிட்டு நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே வாழ முடியாது, 4 நிமிஷத்துக்கு மேலே. அதே மாதிரி இதயம், நுரையீரல், மூளை, முதுகெலும்பு போன்ற அனைத்து உறுப்புகளுக்கும் சக்தி அளிப்பது காற்றே. காற்றை கட்டுப்படுத்தி ஒழுங்குபடுத்துவதே பிராணாயாமம். முகம் வந்து நல்ல பிரகாசமாக மாறும். மனத்திடம் ஏற்படும், உணவு செரிமானம் ஏற்படும். அப்போ இதெல்லாம் வந்து காற்று மூலமாக மூச்சு மூலமாக நம்ம சரி செய்ய முடியும். நம்ம மனவளக்கலை பயிற்சியில் கொடுத்தது நாடி சுத்தி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தண்டுவடை சுத்தி கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே படித்ததை தான் திரும்ப ஒரு தடவை ரீகால் பண்ணுவோம். நாடி சுத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லெஃப்ட் சைடு இடகலை அப்படிங்கிறோம், பிங்கலை அப்படிங்கிறோம். இந்த ரைட் சைடில் உள்ள இந்த பகுதியை வந்து தென்கலை அப்படிங்கிறோம். 2 சேர்றது நடுவில் சுழுமுனை அப்படிங்கிறாங்க. இதை லெஃப்டில் உள்ளது வந்து சந்திரனுக்கு, அதாவது குளிருக்கு சொல்லுவாங்க. வலது பக்கம் உள்ளது வந்து சூரியன் சூட்டுக்கு சொல்லுவாங்க. அதான் படுக்கும்போது கூட உங்களுக்கு உடம்பு சூடாக இருந்துச்சுன்னா அதை பேலன்ஸ் பண்ணுற மாதிரி எந்த பக்கம் படுக்கணுமோ அந்த பக்கம் படுத்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் பேலன்ஸ் பண்ண முடியும் நம்மளால. இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டெக்னிக் தான். இந்த நாடி சுத்தி நம்ம வந்து தியானம் பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ணுறதுக்கான காரணம், நம்மளுடைய தியானத்துக்கு வந்து அது வந்து நம்மளை தயார் பண்ணுது. அது போக உடல் மூளை சொல்கள் புத்துணர்ச்சி பெறுறது, உடல் வந்து அப்படியே லைட் வெயிட்டாக மாறுது, லேசாகுது, கண்கள் வந்து ஒளி பெறும்,
செரிமான ஆற்றல் கூடும். இவ்வளவு பலன்கள் வந்து நாடி சுத்தியில் இருக்குது. நாடி சுத்தி அதனால தான் வந்து நம்ம வந்து டபக்குன்னு ஸ்கிப் பண்ணிடக்கூடாது. நாடி சுத்திக்கு அதுக்கான டைம் கொடுத்து நம்ம போகணும் அப்படிங்கிறது அதனால தான். தண்டுவடை சுத்தி நம்ம பண்ணும்போது அந்த அந்த சக்கரங்களுக்கு இடையில ஏதாவது அடப்பு இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் கிளியர் ஆகி நமக்கு வந்து மற்ற தியானங்கள் பண்ணுறதுக்கு அது வந்து நமக்கு உதவுது. சரிங்களா? ஸோ இப்போ இந்த இந்த நாடி சுத்தி இதை வந்து நம்ம பார்க்குறோம். அடுத்து இன்னும் ரொம்ப முக்கியமானது பாருங்க. இது மாத்திரம் கிடையாது. நம்ம அந்த இது பண்றோம் பார்த்தீங்களா? எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், கவலை ஒழித்தல், சினம் தவிர்த்தல் அப்படிங்கிறது. இதுல இப்படி கூட பண்ணீங்க பாருங்க. நம்ம எப்பெல்லாம் வந்து காத்தை வந்து ரொம்ப அதிகமா இழுக்கிறோம். கோவப்படும் போது, படபடப்பு வரும்போது, வீட்டில் ஒரு கவலை வரும்போது, இப்படிலாம் வரும்போது காற்று இது அப்படியே ரிவர்ஸா நம்ம என்ன பண்ணணும்? இந்த காத்தை வந்து கொஞ்சம் குறைக்கணும். காத்தை குறைச்சிட்டா இதெல்லாம் மாறிடும். நம்மளுடைய உடம்பு சரியாது. இது ரிவர்ஸ் ப்ராசஸ். அப்போ அதுக்கு தான் என்ன பண்ணுவாங்க? கொஞ்சம் தண்ணி குடிங்க, கொஞ்சம் உட்காருங்க, கொஞ்சம் ஃப்ரீயா இருங்க, கொஞ்சம் காத்தோட்டமா இருங்க. இப்போ இது வந்து இந்த மாதிரி ஏற்படும் பொழுது இதுக்கு பின்னாடி உள்ள சயின்ஸ். இப்போ நீங்க இது ரிவர்ஸ் ப்ராசஸ் தான். இது வந்து திபெத்தியன் புக்ல இருக்கு. யோகால நமக்கு இது நம்மளும் நிறைய பார்த்துருக்கோம் அதை. ஸோ இந்த மாதிரி நீங்க கோவப்படும் போது இது வரும்போது பிரீத்தை நல்லா இழுத்து மெதுவா இழுத்து மெதுவா விடும்போது இதுவும் மாறும். ஸோ இந்த மாதிரி சமயங்கள்ல நம்ம இப்படி பண்ணிக்கலாம். ரிவர்ஸ் ப்ராசஸ் பண்ணலாம். லைஃப் இஸ் லைக் த ப்ளோயிங் விண்ட் அப்படிங்கிறாங்க இந்த திபெத்தியன் யோகா ஃபார் பிரீத்துங்கிற புத்தகத்தில். புத்தர் ஒரு கதை, ஒரு புத்தர் கதை ரொம்ப ஃபேமஸான ஒரு கதை ஒன்று. ஒருத்தர் உடம்புல வந்து அம்பு குத்திருச்சான். இவர் போய் புத்தர் போய் கேட்க போறாரு, தம்பி நான் வந்து அந்த அம்பை எடுக்கவா வெளியில அப்படின்னு. அவன் கேள்வி கேட்டானா, என்னை யாரு இந்த அம்பை வச்சு எஞ்சது? இந்த அம்புல வந்து எதுவும் விஷம் தடவி இருக்கா? இல்லை எனக்கு நான் எதுவும் தப்பு செஞ்சிருக்கேனா முன்னாடி? எதனால என்னை வந்து இவ்வளவு கேள்வி கேட்காடா, முதல்ல நான் எடுக்கிறேன்டா இல்லைன்னா நீ போயிடுவேன். அப்ப சில விஷயங்களை வந்து டெக்னிக் வந்து நமக்கு நிறைய ஆராய்ச்சி பண்ணி கொடுக்குற விஷயங்களை நம்ம டீகோடிங் பண்றதுலேயே நம்மளுடைய டயத்தை. இப்ப நண்பர்கள்ட்ட கூட சொல்லுவேன், ஒரு பாடல் ஓடுது அப்படின்னா அந்த பாடல் அந்த நேரத்துல அனுபவம் அனுபவம் நம்மகிட்ட சொல்றாங்கல்ல, அதை என்ஜாய் பண்ணணுமே தவிர அங்கே உட்காந்து டீகோடிங் பண்ணி என்ன அவசியம்? அந்த நேரத்தை நீங்க என்ஜாய் பண்ணுங்க, அந்த மொமெண்ட்டை என்ஜாய் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி தான். இப்படி உள்ள சில சில விஷயங்களை நம்ம மகான்கள் மகரிஷிகள் வந்து டெக்னிக்கா கொடுத்துருக்குறாங்க. அது ஆராய்ச்சி பண்றது தப்பு இல்லை. பட் எப்பயுமே அந்த ஆராய்ச்சி நமக்கு அது பலன் தரக்கூடியதா இருந்தா சரி. இல்லை அப்படின்னா அது வெறும் ஆராய்ச்சியாவே போகும் அப்படிங்கிறக்காக தான் சொல்ல வரேன். அடுத்து நான் எப்பயுமே என்னுடைய எல்லா ஸ்பீச்லையுமே நான் வந்து ராபின் சர்மாவை சொல்றது உண்டு. அவர் சொல்றதுதான் கனெக்ட் வித் நேச்சர். இது நம்ம முத்தையாவும் சொல்லியிருக்காரு. உங்களுக்கு ரொம்ப மன அழுத்தம் இருக்கா? ஒன்றும் இல்லை. ஒரு 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 நேச்சரா, இங்கே நேச்சருங்கிறது கடல், நம்ம ஈவன் பார்க்கு கூட போகலாம். அங்கே போயிட்டு அந்த மரத்துக்கு அடியில் இருக்கும்போது அந்த காற்றை நம்ம அந்த சுவாசத்தை அந்த காற்றை அடிக்கிறத கேட்டாலே போதும். குருவிகள் சத்தம் போடுறது அப்படி காதை மூடி கேட்டாலே போதும். உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் இயல்பாகவே கிடைக்கும். ஏன்னா அந்த இடத்துல அதற்கான வேவ்ஸ் இருக்கு. லவ் வேவ்ஸ், லவ் ஃப்ரீக்வன்சி இதெல்லாம் இருக்கு. முன்னாடி நம்ம இதை பற்றி பேசியிருக்கோம். எந்தெந்த இடத்துல என்னென்ன மாதிரி இருக்கு அப்படின்னு. அதனால தான் சில ஆலயங்களில் கூட பழைய ஆலயங்களில் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி கான்செப்டோட கட்டியிருக்காங்க. மறைந்திருக்கும் உண்மைகள்னு ஒரு ஓசோ ரஜினிஸோட ஒரு புத்தகம் இருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி உள்ள சயின்ஸ் அவர் பொதுவாகவே உண்டு இல்லைன்னு பண்ணிடுவார். ஆனால் இதில் வந்து சயின்ஸை சொல்கிறாரு. அந்த ஏன்ஷியன் காலத்து பில்டிங்கில் உள்ள ரகசியங்கள் எதனால அப்படி கட்டப்பட்டது, எல்லா மதத்துக்கும் உள்ள பின்னாடி உள்ள சயின்ஸ். அந்த இடத்துக்கு போனால் ஏன் ஒரு வைப்ரேஷன் கிடைக்குது அப்படின்னு. நானும் எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம் நம்ம மகரிஷியோட புத்தகத்தில் தான் கிடைச்சு. என்னன்னா அந்த மனையடி சாஸ்திரத்தை பற்றி ஒரு சின்ன கான்செப்ட். வாஸ்து பற்றி எல்லாரும் பேசுவாங்க. இத்தனை அடி ஏன் இதுக்கு பின்னாடி உள்ள சயின்ஸ் என்னன்னு எனக்கு புரியாமல் இருந்துச்சு. ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சியில் மகரிஷி சொல்லியிருக்காரு. அதாவது காந்த களம், அது சரியா தவறா, அது எப்படி கட்டுறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஒரு இடத்துக்கும் ஒரு காந்த களம். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நம்ம மனவளக்கலையில் நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம், ஃபுல்லி டிஸ்டர்ப்டாக இருக்கும். எனக்கு யோகாவே எனக்கு மெடிடேஷனே பண்ண முடியல, கவலையே இல்லை. பண்ணுறவங்க மத்தியில் நடுவில் வந்து உட்காந்தா போதும், அந்த சார்ஜ் நம்ம கிடைக்கும். எனக்கு குமரேசன் சார், சாரி நம்ம அவர் பேர் என்ன, வெங்கடேசன் சார் வீட்டில் துணை பேராசிரியர் பயிற்சிக்கு நான் போயிருந்தேன். அந்த அவருக்கு வந்து அவர்கிட்ட ஒரு துரியம் அந்த இது வந்து எனக்கு அவர்கிட்ட பக்கத்தில் உட்காந்து அந்த இடம் எனக்கு பயங்கரமாக இருந்தது. நான் சொன்னேன், சார் என்னன்னு தெரியல, உங்கள் வீட்டில் பத்திரம் எனக்கு இந்த இடம் பயங்கரமாக இருக்குது அப்படின்னு. சார் இதை எங்கள் வீட்டில் எல்லாருமே சொல்கிறாங்க, என் பொண்ணு சொல்லுதுன்னு. இப்போ துரியம் யார் யாருக்கெல்லாம் வேணுமோ அவர் பக்கத்தில் உட்காந்துடலாம், ரொம்ப பவர்ஃபுல்லு.
ஸோ அந்த அந்த காந்த களம் தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுக்காக சொல்ல வரேன். அடுத்து அதே தான், லேர்ன் டு மெடிடேட். அதே மாதிரி புல்கள் நிறைந்த இடங்கள்ல நம்ம வெறுங்காலால, செருப்பு இல்லாம வெறுங்காலால நடக்கிறதும் இதெல்லாம் நமக்கு வந்து ஒரு நல்லதா கொடுக்கும். அந்த நேச்சரை இது கொடுக்கும். ஏன்னா அக்கு பிரஷர் இருக்கு. சரி, அடுத்து பாருங்க, எதுல மூச்சு பயிற்சி, மூச்சை பத்தி கவனம் செய்யாம நம்ம இருக்கிறோம் நம்மளுடைய பயிற்சிகள்ல சொல்லுங்க. எதுலையுமே இல்லை, எல்லாத்துலயுமே. உடற்பயிற்சியில, நம்மளுடைய உடற்பயிற்சியில வந்து பாத்தீங்கன்னா, இப்படி இழுக்கும் போது மூச்சை இழுக்கணும், விடும்போது மூச்சை விடுறோம். ரெண்டாவது குனிஞ்சிட்டு நிமிரும் போது மூச்சை இழுக்கிறோம், குனியும் போது மூச்சை விடுறோம். ஸோ எல்லாமே மூச்சு பயிற்சி தான். அந்த மூச்சு பயிற்சியை உடற்பயிற்சியில மூச்சு பயிற்சி, தியான பயிற்சியில மூச்சு, நித்யானந்த தவத்துல இருந்து ஆரம்பிச்சு எல்லாத்துலயுமே நீங்க மூச்சு தான் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி காயகல்பத்துல மூச்சு, ஓஜஸ், எல்லாமே மூச்சு பயிற்சி தான். இப்ப இனிமே நீ நம்ம செய்ய போறத, ஏற்கனவே நம்ம செஞ்சுட்டு தான் இருக்கிறோம், ஒருவேளை செய்யாதவர்களுக்காக, இனிமேல் நம்ம அதை உணர்ந்து, அந்த ஒவ்வொரு காற்றையும், காற்றின் முக்கியத்துவத்தை உணர்ந்து, நம்ம அந்த மூச்சை உள்வாங்கி நம்ம எடுத்து வெளியில விடும் பொழுது இன்னும் பவர்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அதை சொல்றேன். அதே மாதிரி இந்த ரிவர்ஸ் ப்ராசஸை பத்தி நம்ம பார்த்துட்டோம். தற்சோதனைகள்ல எண்ணம், ஆசை, கோபம், கவலை, இந்த மாதிரி சமயங்கள்ல காத்து படபடபடன்னு வந்துச்சுன்னா அதை குறைக்கிற மெத்தடு மறுபடியும் மூச்சை இழுத்து விடுறது தான். காற்று அல்லது மூச்சு அப்படிங்கிறத வச்சு ஒரு சின்ன கவிதை. காற்று ஆகாயம் பெற்றெடுத்த ஆகாச சூரன் நீ, எங்கும் நிறைந்துள்ள இரண்டாம் பூதம் நீ, நெருப்பு நீர் நிலமாகி நிற்கின்ற மாயோன் நீ. ஏன்னா மாயோன்னா கண்ணுக்கு தெரியாது, ஆனா உணரலாம். சூரிய கனலடுப்பை சூத்திர கணக்கிட்டு சத்திர கூரையிலே சக்கர கவசமிட்டு ஐந்தடுக்கு கோட்டை கட்டி அனைவரையும் காப்போன் நீ. ஒரு லேயர் பை லேயரா இருக்குல்ல, அதெல்லாம் மறந்து போச்சு. அது என்னென்ன லேயர்னு. இருதய இயந்திரத்தை இயக்குகின்ற எரிபொருளாய், உயிர்களின் கணினிக்குள் உழவுகின்ற மென்பொருளாய், மென்பொருள்னா சாப்ட்வேர், பிறப்பிலே உள்வந்து இறப்பிலே பிரிவோன் நீ, தெற்கிலே தென்றலாகி, இந்த காத்துக்கு ஒரு பேர் இருக்கு. தெற்குல இருந்து காத்தடிச்சா தென்றல். தெற்கிலே தென்றலாகி, வடக்கிலே வாடையாகி, கிழக்கிலே கொண்டலாகி, மேற்கிலே கோடையாகி, கவியாகவும் உறவாடி கஜாவாகவும் கலக்குவோன் நீ, புயல். உன்னிடம் ஒரு கேள்வி, மரம் விடும் மூச்சை மனிதனுக்கு தந்து, மனிதன் விடும் மூச்சை மரத்திற்கு தந்து, மாறி மாறி இயங்க வைத்து மாயாஜாலம் செய்கின்றாயே, வழி வைத்து நீ செய்யும் வழி மாற்றும் வித்தையில் வழி இல்லையா உனக்கு? வழி வைத்து நீ செய்யும் வழி மாற்றும் வித்தையில் வழி இல்லையா உனக்கு? உண்மையில் உன்மேல் விடும் புகை என்பது உன்னை கெடுக்க அல்ல, எங்களுக்கு நாங்களே வைக்கும் எரிகொல்லியே. எங்களை மன்னித்து விடு. எங்களுக்காக நீ செய்த ஓசோன் போர்வையைத்தான் ஓட்டையிட்டு கெடுத்தோம். எங்களுக்காக நீ செய்த வானலை வீதியில் தான் வானொலிகள் ஏற்றி வதைத்தோம். பாவம், எங்கள் சுயநலத்தில் எங்களோடு மாய்வது எத்தனையோ ஜீவராசிகள் தான். இந்த குருவிலாம் இறந்துருது அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, நம்ம அந்த ரேடியேஷனால. இப்படியெல்லாம் நடக்கும் என எப்போதோ தெரிந்துதான் புராணங்களில் எழுதி வைத்து பரிகாரமும் செய்கிறோம் போல். காற்றே, நீ ஊதும் தருணத்தில் பாய்ச்சலில் செல்வது பாய்மர படகு மட்டுமல்ல, பாய்ந்திடும் உயிரணுக்களும் தான். காற்றே, நீ ஊதும் தருணத்தில் வேகமாய் சுற்றுவது காற்றாலை கருவி மட்டுமல்ல, கண்ணியின் கருவண்டமும் தான். உண்மையில் நீதான் இயற்கையை இசையூட்டும் புல்லாங்குழல். உண்மையில் நீதான் உலகை உயிர்ப்பிக்கும் நாதஸ்வரம். இங்கே நீயின்றி இல்லை கானம், இங்கே நீயின்றி இல்லை யாதும். முதல் புகும் காற்றினில் உயிர்த்திடும் பிறப்பு, கதகளி ஆட்டமாய் காட்டிடும் இருப்பு. நிதம் நிதம் வேகமாய் சுழன்றிடும் உயிர்ப்பு, அதனதன் ஓட்டத்தில் ஓய்வதே இறப்பு. இந்த பிறப்புக்கு இறப்புக்கு இடையில முதல் காற்றை நம்ம எப்படி உள்வாங்குறோம்? குழந்தை பிறந்துருச்சு, அது வரைக்கும் தொப்புள் கொடி மூலமா அம்மாட்ட இருந்து நம்ம காற்றை எடுத்திருக்கோம். வெளியில வந்தோடனே இந்த நுரையீரல் வந்து அப்படி சுருங்கி போயிருக்கு. எப்படி சுருங்கி போயிருக்கிற நுரையீரல் வெளியில வந்தோடனே அப்படி 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 பதக்குன்னு விரியுது. இந்த மேல இருந்து குதிக்கும் போது பாராசூட்ல விரிகிற மாதிரி படக்குன்னு விரியுது. விரிஞ்ச உடனே முதல் காத்து உள்ள வருது, பாப்பா அழுகுது. அந்த உள்ளுக்குள்ள இருந்த தண்ணி எல்லாம் வெளியில போயிடுது. எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு விஷயம். அந்த அந்த காத்தை உறிஞ்சுற, அந்த வெளியில வந்தோன்னு உறிஞ்சணும் அப்படிங்கிறது, அந்த காத்து. அதே மாதிரி கடைசியில ஒரு காத்து வெளியில போகுது. அந்த காத்து வெளியில போனோன்னு முடிஞ்சு போயிடுது. அப்ப காற்று தான் எல்லாமே. அந்த மூச்சு காற்றை கணக்கிட்டு சரியான முறையில நம்ம வாழணும். காற்றை பயனுள்ள வகையில் பயன்படுத்தத்தக்க விஞ்ஞானத்தை வளர்த்துக் கொள்வோம். பஞ்சபூத நவக்கிரக தத்துவத்தில் நம்ம சொல்றோம். அதே மாதிரி மூச்சை பலன் தரும் வகையில் முறைப்படுத்தப்பட்ட கை தரும் மெய்ஞானத்தை உணர்ந்து வாழ்வை மேம்படுத்திக் கொள்வோம் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
வாழ்க வளமுடன். சிறப்பான ஒரு சிந்தனை உரையை வழங்கியிருந்தாரு. சுவாசம் வந்து எவ்வளவு முக்கியம் அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அது எஸ்பெஷலாக மனவளக்கலை உள்ளவங்களுக்கு வந்து மூச்சு காற்றினோட அவசியம் ரொம்ப தெரியும். அதை வந்து பல்வேறு கோணங்களில் வந்து ஐயா எடுத்துரைத்திருந்தார். பல அறிஞர்கள் காற்றை பற்றி என்ன சொல்லியிருந்தார் அப்படின்றதையும் எடுத்துக்கொண்டு அதோட முக்கியத்துவத்தையும் சொல்லியிருந்தாரு. அந்த சுவாசத்தை வந்து எப்படி அழகாக பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதையும் கவியில் வந்து சிறப்பாக சொல்லியிருந்தார் ஐயா. ஸோ அவருக்கு வந்து ஒரு வாழ்த்து கொடுத்துடலாம். எழுந்து ஒரு நிமிடம் துறை நிலைக்கு வந்துடலாம். வாழ்க வளமுடன்.